இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு திருப்பூரில் நடக்கிற இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம். ஒன்றிய அரசு உள்நோக்கத்தோடு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 26 ABCDE இதை பிரித்து இதை திருத்தி இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கின்றது. வருகின்ற 14ஆம் தேதி புதிய நீதியரசர் மரியாதைக்குரிய ஹவாய் அவர்கள் பதவியேற்கப் போகிறார்கள். அவர் இந்த சட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக அமையும். அந்த வகையில் இந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்று மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயக சக்திகள், விடுதலை சக்திகள் எல்லோரும் இந்த களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாடாளுமன்றத்திலே பல பொய்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு எந்த நேர்மையும் இல்லை. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியருடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திருத்தப்பட்ட சட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறைத்துவிட்டு இன்றைக்கு எல்லாம் போராடி கொண்டிருக்கும் பொழுது அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகல்காம் நடக்கின்ற அந்த 26 பேர் அப்பாவி டூரிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி நேராக அரபு நாடுகளிலிருந்து வந்தவர் நேராக அங்கே போவார்னு பார்த்தா நேராக அவர் பீகாருக்கு போயிருக்கிறார். அங்கே தேர்தல் அங்கே இருக்க பஞ்சாயத்து போர்டு தலைவர்களோடு அவர் கலந்துரையாடுவதற்காக போயிருக்கிறார்கள். அங்கும் அவருக்கு அந்த பீகாரில் எப்படி நம்ம வெல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது இந்த காஷ்மீர் பிரச்சனையை வைத்து பகல்காம் பிரச்சனையை வைத்து நம்ம வெல்ல முடியாது. ஆகவே அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் வெல்ல முடியும் என்கிற அடிப்படையில் அதை அறிவித்திருக்கிறார்கள். அது இப்பொழுது நடத்தப் போகிறதில்லை. 2031 பிறகுதான் நடத்தப் போகிறார்கள். அதை நடத்துவார்களா என்பது கூட சந்தேகம். ஏனென்றால் 2023 மகளிர் மசோதா அவர்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வரும் பொழுது கூட 2031 பிறகுதான் அதை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. அதே போல இன்றைக்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் வேங்கவயல் நடந்திருப்பதாக அவர் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறார். நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஏன் அவர் வேங்கவயலுக்கு இதுவரை போகவில்லை? வேங்கவயல் சம்பவம் என்பது அதற்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடு என்பது வர்ணாசிரமம், சனாதனம். அந்த சனாதனத்தை ஆதரிக்கின்ற அந்த சனாதனத்தை நிறுவக்கூடிய நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள், பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்கள் வேங்கவயல் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. இதுவரை ஒரு போராட்டமோ ஒரு அறிக்கையோ கூட செலுத்த முடியாத நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வேங்கவயலுக்காக இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்காகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்போ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. கூட்டணியில் இருக்கிறதுனால அவரை தவிர்க்கிறீங்களா? இல்லை, அதாவது அன்னைக்கே கமலஹாசன் அவர்கள் அது குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. இஸ்லாமிய இயக்கங்களோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரை விஜய் அப்படி ஒன்றும் பேசலையே. இந்த படத்துக்கு எந்த எதிர்ப்பு வரலையே. எந்த படத்துக்கு? இல்லை, எதிர்ப்பு தெரிஞ்சு இப்போ அவர் கூட இருக்கிற ஒருத்தர் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. வெளிப்படையாக நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் ஒரு சினிமா நடிகர் அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். நான் அவ்வளோதான். உங்களுடைய தலைவர் விஜயை பற்றி எந்த கருத்து கூறாத நிலையில உள்ள இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் நீங்க எல்லாமே விஜய் ஒரு மயில பேசுறது அந்த மாதிரி இல்லை. நாங்கள் விஜய் அளவுக்கு எங்கள் தலைவர் தரத்தை குறைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணுறாரு. வேற ஒன்றும் இல்லை. தரலன்னு சொல்றீங்க. அது அவ்வளோதான். நான் எங்கள் அளவுக்கு நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு வரோம். நாங்கள் தரம்ன்றதை மென்ஷன் பண்ணுறோம். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய உயரம் என்ன, நாங்கள் இந்த நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக கடந்த அரை நூற்றாண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறாரு. அதுக்காக அந்த தரத்தை சொல்கிறேன், அந்த உயரத்தை சொல்கிறேன் நான். ஓகேண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் இல்லை, அது அவர் எங்காவது ஒரு போராட்டம் நடத்திருக்கிறார். இஸ்லாமிய போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்காவது ஒரு போராட்டத்தை நடத்த சொல்லுங்களேன். கோவையில் விஜய் வந்ததுக்கு க்ரௌட் அதிகமாக சேர்ந்து சென்னை பீலமேடு ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லை, பொதுவாக இப்போ நாங்களே எங்காவது கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா காவல்துறை சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்காக அது மாதிரி வழக்குகள் போடுகிறது. தலைவர் அன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு தலைவராக இருந்து கொண்டு தொண்டர்களை நீங்கள் வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அதையும் மீறி வர்றாங்க. அது ஒரு நல்ல செயல் தான். அவர் தொண்டர்களுக்கும் வழிகாட்டுறாரு.
அதை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இந்த மாதிரியான வந்து ரசிகர்களை வந்து இன்னும் விசில் அடிச்சா குஞ்சு மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வை. இப்போ வந்து காஷ்மீர்ல இருந்தவங்களுக்கு வந்து பல்வேறு கட்சிகள் வந்து கண்ணீர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வகுப்பு சட்டத்தை மோடியே போகலையேங்க, மோடியே வந்து நீங்கள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தலையே, அவர் நீலி கண்ணீர் தானே வடிக்கிறாரு, அவர்கிட்ட கேளுங்க. ஃபைனலி ஒரு கொஸ்டின். போன ஒரு தொகுதியில் பொதுக்கூட்டத்தில் மே தின பொதுக்கூட்டத்தில் அவர் ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. ஆனால் அந்த தொகுதியில் வந்து பாமக வந்து லீடிங்காக. உண்மையாகவே எனக்கு அதை பற்றி தெரியல. அவங்க எல்லாம் ஒரே ஒரு குட்டையில் எதனா இருக்கிறாங்க, முடிப்பாங்க. ஓகேண்ணா.